Hi, welcome to Brother Jack Travel and Moto Vlogs. இந்த வீடியோவில் பச்சைமலையில் நான் ஸ்டே பண்ணியிருந்த ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதோட ப்ரைஸ் என்ன, அதுக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ நான் கொல்லி ஹில்ஸ்லேருந்து நேராக பச்சைமலைக்கு வரேன். ஸோ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ இதுக்குள்ளே வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் பார்க்குற இந்த பில்டிங் தான் ரிசப்ஷன். ஒரு வேளை ரிசப்ஷனில் அங்கே ஆள் இல்லைன்னா நீங்கள் பார்க்குற லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குற அந்த ஒயிட் கலர் பில்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா அங்கே வாட்சரோ இல்லை கார்டோ இருப்பாங்க. நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா வருவாங்க. நானும் முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்ததுனால அதே போல் அவருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நேராக ரிசப்ஷனுக்குள்ளே தான் போகிறோம். ஸோ இந்த ரிசப்ஷனுக்குள்ளே என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கேட்பாங்க. ப்ளஸ் நீங்கள் தங்க போகிற ஸ்டே குறைஞ்சபட்சம் ஒரு நாள் ஸ்டேக்குரிய பணத்தை நீங்கள் ஃபஸ்ட்டே கொடுத்துடணும். ரெண்டாவது அங்கே இருக்கிற இது பார்த்தீங்கன்னா ஃபார்மாலிட்டி அவங்க ஒரு இது மாதிரி ஜெராக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் உங்கள் நேம், உங்கள் அட்ரஸ், உங்கள் ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு நம்பர், இது எல்லாத்தையுமே நீங்கள் அதில் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் ஞாபகமாக நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஆதார் ஜெராக்ஸை கையில் வச்சுருங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த ரூமோட ரெண்ட்டு ஒரு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1600 ரூபாய், 1600 பர் நைட்டுக்கு, அதாவது ஃபுல் டேக்கு. ஸோ அது கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கீ உங்ககிட்ட கொடுப்பாங்க. ஸோ எனக்கு கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரீ டாப் ஹவுஸ் மாடல், இதுக்கு பேர். இது மாதிரி நிறைய ஸ்டே இருக்குது. ஸோ இது மாதிரி இந்த ட்ரீ டாப் ஹவுஸ் மாடல் ஒரு 4-5 இருக்குது. அது இல்லாமல் டார்மெண்ட்ரி ஸ்டே இருக்குது. அதுக்கப்புறம் கீழேயே இருக்கிற மாதிரியான ரூம் ஸ்டேஸும் இருக்குது. ஸோ நான் இதை ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். நான் இதுதான் செலக்ட் பண்ணியிருந்தேன் அவங்கக்கிட்ட கேட்டு. ஸோ இது உண்மையாகவே இந்த ஸ்டே பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு இரும்பு ஏணியில் தான் ஏறி நீங்கள் மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ போனீங்கன்னா வெளியே ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. அதை திறந்து நீங்கள் உள்ளே போன உடனே ஒரு வெளியே சின்ன வராண்டா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூம்குள்ளே நேராக போயிடலாம். ஸோ திறந்த உடனே உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ரூம். ஸோ இந்த ரூமில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பவே முடியல. ஏன்னா நான் ஏற்கனவே கல்வராயன் ஹில்ஸில் ஸ்டே பண்ணியிருக்கேன். அங்கே ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸில் இந்த அளவுக்கான வசதிகள் இல்லை. இங்கே பார்க்கும்போது அழகான ஒரு பெட் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெட்டு உள்ளவே வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளவே ரெஸ்ட் ரூம் ரொம்ப க்ளீனாகவும் நீட்டாகவும் வெஸ்டர்ன் டாய்லெட்டோட ப்ளஸ் ஹீட்டரோடையே இருந்தது குளிக்கிறதுக்கு. அதுவும் நல்லா இருந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பவர் பேக்கப்புக்கு உங்களுக்கு யூபிஎஸும் தராங்க இந்த இடத்துல. ஸோ உள்ளவே அதுவும் இன்வெர்ட்டரும் உள்ளவே இருக்குது. டிவி இருக்குது வித் டிடிஹெச்சோட. ஒரு ஃபாரஸ்ட்டில் அல்லது ஒரு இந்த மாதிரியான ஒரு தனியான ஒரு இடத்துல இந்தளவுக்கான ஒரு ஃபெசிலிட்டியோடு கொடுக்குறாங்கன்னா உண்மையாகவே அது பெரிய விஷயம்தான். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 2 days பிளான் பண்ணி வந்தேன். பட் 1 day தான் என்னால் இருக்க முடிஞ்சுது. ஏன்னா அடுத்த நாள் நான் கிளம்ப வேண்டியதாகிருச்சு. ஸோ அதனால் பெஸ்ட்டான ஸ்டே இது, யோசிக்கவே வேண்டாம். தாராளமாக ரைட் பண்ணுறவங்க, ஃபேமிலியாக இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்டே பண்ணக்கூடிய அளவுக்கு இடம் இருக்குது. ஸோ ஃபோன் நம்பர்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், இல்லை நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே இருக்குது. ஸோ அதில் நீங்கள் கால் பண்ணலாம். தேங்க்யூ and meet you on the next video. Goodbye from Brother Jack.